அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே உள்ள எம்பிக்களுக்கு இடையிலேயே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதா? இப்படி நடப்பது அமைச்சரின் தலைமைத்துவம் இன்மை தான் காரணம் என்ற அடிப்படையில் என்றவாதாகவும் சில கருத்து தெரிவிச்சுக்கின்றார். கடந்த காலங்களில் அம்மான் படையணி என்ற பெயரில் கருணா அம்மானோட இணைஞ்சு பணியாற்றிய ஜெயா சரவணன் முஸ்லீம்களுக்கு சுயாட்சி அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கம் சம்பந்தன் தலைவர் பிரபாகரனை முடித்துவிடச் சொன்னார்கள். எனவே இதுதான் காரணமாக விடுதலை புலிகளின் தலைவர் அல்லது தலைமை தனக்கு ஒரு சில ஆட்களை அனுப்பி தங்களோடு இணைஞ்சு கொள்ளுமாறு. பிரபாகண்ட பிரச்சனை வேறு. ஆனால் பிரபாகண்ட இயக்கத்தில் இருக்கிறார்கள், விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற அந்த இளைஞர் யுவதிகள் அவர்கள் வானத்தில் இருந்தோ வெளியில எனக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலும் அவைகளுக்கு உள்ளுக்கு தெரியும். இல்லாட்டா அர்ச்சுனா சொல்ல இல்லை ஆரம்பத்தில் அவர் நல்லவர், அதாவது பிரபாகனுக்கு எதிராகவே நின்று பிடிச்சவர். ஜெஃப்னா பொடியினருக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிற விஷயம் இன்றைய தினம் வெளியாகியுள்ள முக்கியமான செய்திகளோட தொகுப்பு. அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த டிசிசி மீட்டிங் குழப்பங்களை தொடர்ந்து அனுத தரப்பு எம்பிக்களுக்கு இடையிலேயே ஒரு காரசாரமான மோதல் ஏற்படுகின்றதா என்ற கேள்வி எழுப்புகின்ற வகையில் பல பதிவுகளும் சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் ரஜீவன் எம்பி, அதாவது ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் என அழைக்கப்படுகின்ற ரஜீவன் எம்பி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார் ஊடகங்களுக்கு, சமூக ஊடகங்கள் மூலமாக தெரிவிச்சிருக்கின்றார். என்ன சொல்ல சொன்னால், அர்ச்சுனாவை கூட்டத்தை விட்டு வெளியேற்றுவதற்கோ அல்லது அவரை வெளியேறும்படி உத்தரவிடுவதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. அதாவது தலைவர், இந்த டிசிசி மீட்டிங்குடைய தலைவர் ஆன அமைச்சர் சந்திரசேகரத்துக்கோ எவருக்கோ அர்ச்சுனாவை அவரது மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவரை வெளியேற்றுவதற்கு தகுதி இல்லை என்ற அடிப்படையில் தெரிவிச்சுக்கிட்டார். மற்ற அந்த கூட்டத்தை குழப்புவதற்காக புதிதொரு எம்பி, அதாவது பேர் சொல்லி தான் குறிப்பிட்டார், அதாவது ஸ்ரீதரன் எம்பியால் கொண்டு வரப்பட்ட அடியாட்கள் என்ற வகையில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இது அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே உள்ள எம்பிக்களுக்கு இடையிலேயே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதா என்ற அடிப்படையில் இந்த பதிவு காணப்பட்டது. அமைச்சர் சந்திரசேகரம் செய்தது பிழை என்ற அடிப்படையில் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஒரு புறம் இப்படியும் கதை வருது, அதாவது ஒரு கட்சிக்குள்ளே இருந்தே அமைச்சரை விமர்சிக்கும் அளவுக்கு துணிவு உள்ள ஒரு எம்பி என்ற அடிப்படையிலும் சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரஜீவன் எம்பி இதில் என்ன தெரிவிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராமநாத் அர்ச்சுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எனவே மக்கள் சில கேள்விகளை அவர் ஊடாக கேட்கும் பொழுது அவர் அந்த கேள்விகளை கூட்டத்தில் கேட்பதற்கு அவருக்கு பூரணமான உரிமை உண்டு. அங்கே கூட்டத்தில் இந்த கேள்வி கேட்கலான்னு சொல்லுவதற்கு அமைச்சருக்கோ அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கோ உரிமை இல்லை என்ற அடிப்படையில், தகுதி இல்லை என்ற அடிப்படையில் கருத்து தெரிவிச்சுக்கின்றார். மற்ற இப்படி அவர் கேள்வி கேட்க விடுவது தான் ஜனநாயக பண்பு என்ற அடிப்படையிலும் கருத்து தெரிவிச்சுக்கின்றார். மேலும் அர்ச்சுனாவை வெளியேற சொல்வதற்கு அமைச்சருக்கோ அல்லது வேறு எவருக்குமோ அதிகாரம் இல்லை என கூறுவதோடு, இந்த நேற்றைய தினம் குழப்ப விளைவித்தவர்கள் திட்டமிட்டே கொண்டு வரப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலும் அது கருத்தை தெரிவிச்சுக்கிறார். மற்ற ஸ்ரீதரன் எம்பியை தொடர்பில் இன்னொரு கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார். இவர் அடிக்கடி கூட்டங்களை விட்டு வெளியேறி செல்கின்றார். அதாவது கூட்டத்தின் இடையிலேயே தான் கூட்டத்தை விட்டு வெளியே செல்வதாக கூறிவிட்டு தன்னுடைய ஆட்களையும் கூட்டிச் செல்கின்றார். இதனால் கூட்டத்தில் குழப்பம் ஏற்படுவதோடு கூட்டம் கலைய வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுகின்ற குறிப்பிட்டார். மற்றது இந்த கூட்டத்துக்காக எத்தனையோ பேர் இப்போ எரிபொருள் செலவு, தூரம், எவ்வளவோ விதமான கஷ்டத்தின் அடிப்படையில் வந்ததாகவும், இவர்கள் இப்படியாக ஈடுபடுவதால் அவர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறி செல்வதனால் இந்த வாழ்கிறவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு இந்த அபிவிருத்தி சம்பந்தமான விஷயங்களும் பின்தங்கி போவதாக கருத்து தெரிவிச்சுக்கின்றார். அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்கிறது என்னென்னா, இவர்களுடைய பழக்கம் இந்த கூட்டத்தை விட்டு வெளியேற சர்வசாதாரணமாக போய் கொண்டிருக்கு. அன்றைக்கு யாழ்ப்பாணத்திலும் கடந்த இடம்பெற்ற டிசிசி மீட்டிங்கில் ஸ்ரீதரன் எம்பி இடையில் வெளியேற சென்றதாகவும், இவ்வாறு தொடர்ந்தால் அமைச்சர் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை தெரிவிச்சுக்கின்றார். மற்ற இப்படி நடப்பது அமைச்சரின் தலைமைத்துவம் இன்மை தான் காரணம் என்ற அடிப்படையில் என்றவாதாகவும் சில கருத்தை தெரிவிச்சுக்கின்றார். அதற்காக இனியாவது இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறுகின்ற இதுகளை நிறுத்தும் வகையில் முடிவுகள் எடுக்கணும். இந்த
தலைவர் என்ற அடிப்படையில் அவர் சில தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் என்ற வகையில் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கின்றார். இது தொடர்ச்சியாக போகும்போது இதுவே ஒரு பழக்கமாகிவிடும், இதுவே ஒரு நாகரிகமாகிவிடும் என்ற அடிப்படையில் வந்து அவர் சில கருத்துக்கள் தெரிவித்தார். இது வந்து வெளியிலேருந்து பார்க்கின்றவர்களுக்கு கட்சிக்குள்ளே ஒரு அமைச்சர் ஒரு எம்பி 2 பேருக்கும் இடையிலேயே கருத்து முரண்பாடு ஏற்படுகின்றதா என்ற அடிப்படையில் வந்து கருத்துக்களை தெரிவித்தார். இதே வேளையில் ராஜீவன் ஜெயச்சந்திர மூர்த்தியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஆரம்ப காலம் முதல் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய எம்ஏ சுமந்திரன் தரப்பினுடைய ஒரு முக்கிய பிரபல்யமாக இருந்தவர். இந்த கடந்த தேர்தல் காலங்களில் தான் என்பிபியோடு இணைஞ்சவர். எனவே அவர் சுமந்திரனுக்காக சிறிதனோடு முட்டி மோதுகிறாரா அல்லது உண்மையிலேயே அங்கு வந்து சிறிதன் அடியாட்களா என்ற அடிப்படையில் வந்து சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் ஏற்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பார்க்க போன்ற விஷயம் வந்து அண்மையில் உங்களுக்கு தெரியும், தமிழ் கட்சிகளுடைய கூட்டு என்ற அடிப்படையில் வந்து 6 தமிழ் கட்சிகள், அதில் முஸ்லீம் கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் இணைந்து தமிழ் பேசும் கட்சிகள் என்ற அடிப்படையில் வந்து மலைய கட்சிகளோடு இணைஞ்சு 6 தமிழ் கட்சிகள் வந்து கூட்டணி ஒன்றை உருவாக்கியிருந்தது கொழும்பில். அந்த கூட்டு உருவாக்கப்பட்டதிலிருந்து அது தொடர்பான எதிரான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டே வருகின்றது தினம். குறிப்பாக முஸ்லீம் தரப்பு சரி, தமிழ் தரப்பும் சரி, சிங்கள இனவாதிகளும் வந்து இதற்கு பெரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள். அண்மையில் உதாரணமாக இந்த முஸ்லீம் தரப்பில் வந்து வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டு என்றால் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக அந்த கல்முனை பிரச்சனையிலேருந்து எத்தனையோ நீதிமன்ற வழக்குகளுக்கு இதை முதல் தீர்க்காமல் நீங்கள் கூட்டு என்ற அடிப்படையில் பொதுமக்கள் முஸ்லீம் மக்களையோ தமிழ் மக்களையோ ஏமாற்ற வேலை செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில் வந்து ஒரு சில கருத்து தெரிவிச்சிருந்தார்கள். சிங்கள தரப்பில் வந்து சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்றால் தங்களுடைய நாட்டினுடைய ஒற்றுமையை குலைக்கின்ற செய்தி, நாட்டினுடைய ஒற்றுமை தோற்றத்தை குறைக்கின்ற செயலாக இது பார்க்கப்படுறது. மற்றவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக செய்கின்ற ஒரு நாடகமாக இருக்குன்னு சொல்லி வந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இதை சொல்லுன்னு சொன்னால் கடந்த காலங்களில் அம்மான் படையணி என்ற பெயரில் கருணா அம்மானோட இணைஞ்சு பணியாற்றிய ஜெயா சரவணன் இவர் கருணா தரப்பை விட்டு பிரிந்து வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கின்றார். அந்த வந்து ஈழத்தமிழர் முன்னணி என்ற அடிப்படையில் வந்து கட்சி உருவாகியது. அதன் தலைவர் ஜெயா சரவணன் தான் இந்த ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஊடக அறிக்கை நான் இதில் வாசிக்கிறேன்னு பாருங்கள். தமிழ் மக்களின் பூர்வீகமான அம்பாறை மாவட்டத்தை முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் தமிழரசு கட்சியின் கொள்கையான முஸ்லிம்களுக்கு சுயாட்சி திட்டத்திற்காக இந்த 6 கட்சிகள் கொண்ட திருட்டு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சுயாட்சி திட்டத்தை செயல்படுத்த சம்பந்தன் தலைவர் பிரபாகரனை முடித்துவிடச் சொன்னாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் தெரிவித்துள்ளார். இந்த தமிழரசு கட்சியின் யாப்பின் அடிப்படையில் முதலாவது விதியில் தமிழர்களுக்கான சுயாட்சி அமைத்து கொடுக்க வேண்டும், அதேபோல் முஸ்லிம்களுக்கு சுயாட்சி அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதே நோக்கம். எனவே இதன் அடிப்படையில் இந்த தமிழரசு கட்சி எம்ஏ சுமந்திரன் ரா சாணக்கியன் செயற்படுவார்கள். ஆகவே இந்த யாப்பை தேசிய தலைவர் பிரபாகரன் பார்க்கவில்லையா அல்லது அண்டன் பாலசிங்கம் பார்க்கவில்லையா? அது ஒரு கேள்வியாக உள்ளது. அதேவேளை தனித்தமிழீழம் என்ற இலக்கு எத்தனை ஆயுதம் மக்களை இழந்துள்ளோம், எத்தனை ஆயுதம் போராளிகளை வீரச்சாவடைந்துள்ளன, அத்துடன் சகோதர படுகொலைகள் நடந்தேறியுள்ளன. இத்தனைக்கும் காரணம் தனித்தமிழ் ஈழத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த தமிழரசு கட்சி இத்தனை வருடமாக முஸ்லிம்களுக்கு சுயாட்சி வழங்க வேண்டும் என செயல்பட்டுள்ளன. அதனால்தான் என்னவோ தெரியவில்லை சம்பந்தன் தலைவர் பிரபாகரனை முடித்துவிடச் சொன்னார்கள். எனவே இதுதான் காரணமா? சுயாட்சியை முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என சொன்னால் வந்தது குடிகள் முஸ்லிம்களுக்கு எப்படி வடக்கு கிழக்கில் சுயாட்சியை கொடுக்க முடியும்? கடந்த மைத்திரி ஆட்சியின் பொழுது முஸ்லீம் ஒருவரை கிழக்கு மாகாண முதலமைச்சராக கொண்டு வந்தார்கள். எனவே எங்கள் பூர்வீக குடிகளான தமிழ் மக்களின் அம்பாறை மாவட்டத்தை தாரை வார்ப்பதற்கான உரிமையை யார் தந்தது? நீங்கள் யார்? அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் 50க்கும் மேற்பட்ட தமிழ் கிராமங்களில் உள்ள தமிழ் மக்களை அடித்து விரட்டப்பட்டு ஆக்கிரமித்துள்ளனர். இவ்வாறு அம்பாறையில் தமிழ் மக்களின் கிராமங்கள் பறிபோனதை எதிர்த்து ஏன் தமிழரசு கட்சி குரல் கொடுக்கவில்லை? அதற்கு எதிராக ஏதாவது போராட்டம் செய்தீர்களா? இவை அனைத்தும் தெரிந்துதானே எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். காலமாக கிழக்கு மாகாண தமிழர்களை ஏன் ஏமாற்றி வருகின்றீர்கள்? இந்த மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை நெல்லாட்சி காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டியது. அதற்கான தீர்வுகளை தமிழரசு கட்சி ஏன் எட்டிக்கொள்ளவில்லை? எனவே தமிழர்களின் போராட்டத்தை கடந்த காலத்தில் எதிர்த்த முஸ்லிம் அரசியல்வாதிகளுடன் இணைந்த இந்த 6 கட்சிகள்
கொண்ட திருட்டு கூட்டணி வெற்றி பெறாது என்பதுடன் கிழக்கு மாகாணத்தில் பாரிய போராட்டத்தை நாங்கள் நடாத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால்தான் திருட்டு கூட்டணி அமைத்து தமிழ் மக்களை ஏமாற்றும் பெரிய ஒரு துரோகச் செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற வகையில் அந்த அறிக்கையில் தெரிவிச்சுக்கின்றார். அடுத்த பார்க்க போன்ற முக்கியமான விஷயம் இந்த நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்தார். ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேலதிகமாக நடந்தது. அந்த ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களை முக்கியமான ஒரு சில விஷயங்கள் தான் நாங்கள் இப்போ பார்க்க போதும். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்தை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கத்துக்கு தனக்கும் அழைப்பு வந்ததாகவும் தான் அதனை புறக்கணித்ததாகவும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் அல்லது தலைமை தனக்கு ஒரு சில ஆட்களை அனுப்பி தங்களோடு இணைஞ்சு கொள்ளுமாறு இப்படி கட்சியில் இணைஞ்சு ஒரே தலைமையை ஏற்று தங்களுக்கு கீழே வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக அழைப்பு விடுத்ததாகவும் தான் அதனை ஏற்க மறுத்ததாகவும் அதற்கு காரணம் வந்தவர்களிடம் அழைப்பு விடுத்து வந்தவர்களிடம் முதலில் சகோதர படுகொலை நிறுத்துங்கள் என்ற அடிப்படையில் தான் சில கோரிக்கைகளை முன்வைச்சதாகவும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார். தெரியும், வரலாற்றை எடுத்து பார்த்தால் என்ன பேர் மயூரா பந்தனம் பிறந்திருப்பாரோ தெரியாது. தமிழர் விடுதலை கூட்டணி கட்டையக்கில் அஸ்ரப் காக்கா தொண்டமானையெல்லாம் சேர்ந்து தான் செல்வநாயமையெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு கட்டினவர். அப்போ அந்த நேரம் கட்டினவர் தமிழ் முஸ்லீம் கட்சிகள், மலையாள கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் எல்லாம். அதுக்கு பிறகு எத்தனையோ கூட்டுகள் எல்லாம் நடந்திருக்குது. அது அவையலுடைய அரசியல் சிந்தனை அரசியல் செயல்பாட்டில் இருந்து கொண்டு அவையில் செய்யணும். 1000 மலர்கள் மலரட்டும் இல்லை, எனக்கு அதில் பெருசாக கருத்து சொல்கிறதுக்கோ அதை பற்றிய அவையில் சரி அப்படி சேர்ந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்ந்தால் வரவேற்கத்தக்கது. நான் பிரபாகரனுடைய காலத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், பிரபாகரன் எனக்கு ஆள் அனுப்பல, இது கொள்றதுக்கு மாத்திரம் இல்லை, சேறு பூசுறதுக்கு மாத்திரம் இல்லை, சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி ஆள் அனுப்பின நேரத்தில் கூட நான் அவனுக்கு சொல்லியிருக்கிறேன். முதல் இந்த சகோதர படுகொலையில் என்ன பேர் இருக்கு கட்சிகள் மயூர் சகோதர படுகொலையில் முதல் நிறுத்த சொல்லியும் அதுக்கு பிறகு ஒரு குரல் அவன் பேச தயார் என்றால் நான் அதுக்கு தயார். ஏன் ஒரு குரல் அவன் அஜெண்டால நான் போறதுக்கு தயாராக இல்லை. அது என்ன செய்யும் என்றால் மக்களையும் அழிச்சு தங்களையும் அழிக்கும். சரி, பிரபாகண்ட பிரச்சனை வேறு. ஆனால் பிரபாகண்ட இயக்கத்தில் இருக்கிறார்கள், விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற அந்த இளைஞர் யுவதிகள் அவைகள் வானத்தில் இருந்தோ வேற கிரகத்தில் இருந்தோ வேற நாட்டிலிருந்தோ வரையில் அவைகள் எங்கட மக்களுடைய பிள்ளைகள். அது எங்களை பாதிக்கும், எங்கட சமூகத்தை பாதிக்கும். ஆனபடியினால் நான் பிரபாகரனுடைய அஜெண்டால நான் போக தயாராக இல்லை. ஒரு தலைமை என்றால் மக்களையும் பாதுகாக்க வேணும், தங்களையும் பாதுகாக்க வேணும். இன்றைக்கு என்ன சொல்லிச்சு, நம் உலகத்தினுடைய 4வது பெரிய படையை அடிச்சு துரத்தினதான். கடைசியில் என்ன நடந்தது? உலகத்தினுடைய 34வது படையை எதிர்கொள்ள முடியல. எங்க கதைப்பினம் ஒரு கடினாய்க்கு பக்கத்தில் தடியோட நின்றா கடினா கிட்ட வராது தானே, சும்மா கதைக்க சொல்றேன். அப்போ அது நான் இருந்தால் அப்படி நடந்திருக்காது. ஆனால் ஒருக்கா சும்மா முஸ்பாத்திக்கு நடந்து தண்ணி போத்தல் 2 பக்கம் தண்ணி போத்தலால பரஸ்பர தண்ணி போத்தல் என்ன சுஜிந்தனா சுயிந்தன் நான் அப்படி இருந்திருந்தால் நடந்திருக்காது. அவையில் இணையமாக நான் சொல்றதை கேட்டிருப்பினம் என்ற அவைகளுக்கு என் மேல அரசியல் ரீதியாக அவையல் வெளியில எனக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலும் அவைகளுக்கு உள்ளுக்கு தெரியும். இல்லாட்டா அரிச்சுனா சொல்ல இல்லை ஆரம்பத்தில் அவர் நல்லவர், அதாவது பிரபாகனுக்கு எதிராகவே நின்று பிடிச்சவர், தங்கட தலைவர் பிரபாகரன், அவருக்கு எதிராக நின்று பிடிச்சவர், இப்படிப்பட்ட தலைவராக இருக்க முடியுமென்று அது தெரியாத கதைகள் மாறி மாறியால் அதை பற்றி நான் பொருட்படுத்த விரும்ப இல்லை. எங்கட தேசிய தலைவர் இருக்கிறாரான அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம், எங்கட தேசிய தலைவர் அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம். அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட இடத்துல
அவர் சொன்னார் தெருவில் போய்க்கு எத்தனையோ நாயல் உழைக்கும் எல்லாத்துக்கும் கல் விட்டு அறிய முடியாது. இப்போ அப்போ சொன்னது எனக்கு இன்னும் இந்த மனப்பதிவில் இருக்குது. ஆனபடியே நான் அடுத்த முறை நான் நடத்துவேன். சுஜிந்தன் தானே, சுகீர்தன் அடுத்த முறை கட்டாயம் நான் நடத்துவேன். எனக்கு யார் ஆட்சியில் இருக்க வேணுமென்ற பிரச்சனை இல்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும் எனக்கு ஒரு 4-5 ஆசனங்கள் இருந்தால் போதும். அதை என்ன மாதிரி நடத்துறேன்னு எனக்கு தெரியும். இந்த தமிழில் சொல்லினேன் தானே, ஆடு கீரை புலி ஆடு, அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை போலோட இல்லாட்ட தான் கேட்பேன்னு சொல்லி அது மாதிரி தான் எனக்கு அனுபவம் இருக்குது. மற்ற இனி ஆட்சி இருந்தால் அதுக்குள்ள சீனியராக நான் தான் இருப்பேன். இது ஆட்சியில் வந்து சீனியராக நான் இருப்பேன். அப்போ நான் யார் இருந்தாலும் என்னால் என்ன தேசிய நல்லிணக்கம் தானே. உங்களுக்கு இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். அன்றைக்கு எதிர்த்தரப்புல இருக்கேங்க என்ன சொன்னவ தகவலை கேட்டால் நாங்கள் கொடுப்போம். இந்த இதில் 3 மன்னர்களை கட்டைக்குள்ள யாரும் தடுத்தவே இல்லை. பட் யார்கிட்டையும் கேட்டதா நாங்கள் இல்லையே. மை ரோட் மை கார் மை பெட்ரோல், மை கார் மை ரோட் மை பெட்ரோல் நாங்கள் கட்ட யாரும் தடுத்தவே இல்லை. நாங்கள் யார்கிட்டையும் கேட்டதா இல்லையே. அதுபோல நாளைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி வந்தால் கோட்டையை சுற்றி கட்டுவேன். நான் யாரும் தடுக்க முடியாது. நான் சொல்ற விலங்கு அசுச்சிந்தேன். ஆனபடியினால் சும்மா கண்ணடிக்கிற இல்லாட்டா திருப்பி நோண்டு வேறன்ட்டு எது இன்ஷா அல்லாஹ் பாப்போம். நான் பற்றி யோசிக்க இல்லை. கட்சி போட்டியிடும். ஏன்னா மத்தியில் கூட்டாச்சு, மாநிலத்தில் சுயாச்சு. இன்னும் அதை பற்றி யோசிக்கல. நான் அவைகிட்ட தான் கேட்க வேணும். அவைகிட்ட தான் கேட்க வேணும். போன வருஷம் குதிரை கஜேந்திரன், இது என்ன கஜேந்திரகுமார் செல்வராச கஜேந்திரன் தன்னுடைய ஒரு பேட்டியில் சொன்னார், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள EPDP டக்ளஸ் வேணந்தாவே மடுக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு என்று சொன்னார். இல்ல அது முன்னாள் தானே, பின்னால் இல்லை தானே. இப்ப நீங்கள் முன்னால பற்றி தானே சொல்றீர்கள், இன்னால இல்ல பின்னால பற்றி சொல்ல இல்லை தானே. எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. அது சும்மா போய்த்தானே, நாங்கள் போயில்லை. அதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை.